ஹாய், இன்னைக்கு என்ன படம் பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு மலையாள படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். உள்ளோலுக்கு அது அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த படம் தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படம் கரியன் சேனைட் அப்படின்னு சொல்லி ஒரு கிரைம் டாக்குமெண்ட்ரி இருக்கு. அதை நான் முன்னாடியே பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாக்குமெண்ட்ரி அது. அதை டைரக்ட் பண்ண அதே டைரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அவருக்கு, படமா அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபில்ம். சினிமாட்டோகிராஃபி ஜலால் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. மியூசிக் சுஷன் ஷியாம் பண்ணியிருக்காரு. எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கதையை பற்றி பேசணும்னு தோணுச்சு. ரொம்ப தின் லைன் தான், ரொம்ப 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 தின் லைன் தான். எப்படி மலையாளத்தில் இவ்வளோ தின் லைனை ஸ்க்ரீன் பிளே பண்ணி அதை இவ்வளோ சூப்பராக எடுக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. அது ஆக்சுவலி எல்லா இண்டஸ்ட்ரியுமே மலையாளத்தை பார்த்து ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா இவ்வளோ தின் லைனை, எந்தவித பெரிய கான்ஃப்ளிக்ட்லாம் இல்லை, ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சின்ன தின் லைனை வச்சு இவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வியக்கிற ஒரு விஷயம். நான் மலையாள இண்டஸ்ட்ரியை பார்த்து மற்ற இண்டஸ்ட்ரியில் அப்படி இல்லையா அப்படின்னா இருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு நிறைய படங்கள் இல்லை. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் மலையாளம் அதை திருப்பி 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 பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப சின்ன லைன் வச்சு அதை சூப்பராக ஸ்க்ரீன் பிளே பண்ணி மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதில்ல. எனக்கு தெரிஞ்சு மலையாளம் மாஸ்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. மியூசிக் பற்றி பேசணும். மியூசிக் சுஷன் ஷியாம் இப்போ மலையாளத்தில் எப்படி இருக்காருன்னா, அவர் பீக்கில் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கதை எழுதி முடித்த உடனே ஒரு டைரக்டருக்கு சுஷன் ஷியாம் ஞாபகம் தான் வரும்னு நினைக்கிறேன் மலையாளத்தில். இந்த மாதிரி ஒரு ஆவேசம் மாதிரி ஒரு படம் இருக்குது அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ரோமஞ்சம் மாதிரி ஒரு ஹாரர் காமெடி இருக்குது அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த மாதிரி ஒரு செம்ம எமோஷ்னல் ட்ராமா ஒன்று இருக்குது சார் அப்படின்னா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஜானர் இருந்தாலுமே அவரோட வேர்ஸ்டாலிட்டி பயங்கரமா இருக்கு. அது பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மனுஷனால எப்படி இவ்வளோ வேர்ஸ்டைலா ஒரு செம்ம காமெடி படத்துக்கும் அவரால் வேற லெவல்ல பண்ண முடியுது, ஆவேசம் மாதிரி ஒரு படத்துக்கும் அவரால் செம்மையா பண்ண முடியுது, எல்லா ஜோனுமே அவரால் புல் பண்ண முடியுது. ஒரு மஞ்சுமல் மாய்ஸ் மாதிரி ஒரு சர்வைவல் த்ரில்லரையும் அவரால் புல் பண்ண முடியுது, எல்லா ஜோன்லயும் அவரால் புல் பண்ண முடியுது. அது ரொம்ப பிரில்லியண்டா இருக்கு. ஜலால் அவரோட சினிமாட்டோகிராஃபி பத்தி பேசியே ஆகணும். மலையாளத்துக்குன்னு ஒரு செம பியூட்டி இருக்கு. என்னன்னா இப்போ ஒரு இருட்டுல ஒரு ரூம் நம்ம காட்டுறோம் அப்படின்னா நிறைய படங்கள், நிறைய இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப லைட் பண்ணிடுவாங்க, ரொம்ப வெளிச்சமா காட்டிடுவாங்க. எனக்கு அது ஜென்ரலா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நிறைய மலையாள சினிமாவில் நான் பாக்குறது நைட்னா எப்படி இருக்கும், அது இருட்டாதான் இருக்கும். ஆனா அந்த இருட்டுலயும் ரொம்ப அப்படியே டார்க்கா இல்லாம, அதாவது ஒண்ணுமே தெரியாம இல்லாம, அதுலயும் கேரக்டர்ஸை காட்டி அதுலயும் அவங்க எமோஷனை புல் பண்ணி, ஒரு வீடுனா எப்படி இருக்கும் நைட் டைம்ல, ஒரு கிறிஸ்டின் வீடுனா என்ன இருக்கும், அந்த ஜீசஸோட போட்டோல இருந்து வர லைட்டா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கேண்டில் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவுதான் நம்ம நைட் லைட் போடுவோம் வீட்டுல. ஸோ அதை ரொம்ப ஆர்டிஃபிஷியலா பண்ணாம அது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பரா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. எனக்கு பெஸ்டா ஒரு சீன் சினிமாட்டோகிராஃபி நான் தனியா பேசணும் அப்படின்னா கடைசியா ஒரு சீன்ல டெட் பாடி இருக்கும். அந்த டெட் பாடியில ஊர்வசிமாவும் பார்வதி அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் அந்த டெட் பாடிக்கு முன்னாடி. பிரில்லியண்டா இருக்கும் அந்த சீனே. அந்த சீனே சூப்பரா இருக்கும். அது இல்லாம அதோட சினிமாட்டோகிராஃபியை என்னடா இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்ற லெவலுக்கு இருந்துச்சு. ஊர்வசி மேம பத்தி எவ்வளோ படத்துல பேசியாச்சு. அவங்கள பத்தி, அவங்களோட வெர்ஸ்டாலிட்டியை பத்தி, அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்லை பத்தி ஒன்னும் எவ்வளவுதான் பேசுறதுன்னு தெரியல. அந்த மனுஷிக்கு இந்த படத்துல அவங்களுக்கு அவார்ட்ஸ் குவியணும். அவங்களோட ஆக்டிங் குவியணும். எவ்வளோக்கு எவ்வளோ வர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு வரணும். நிறையா நேஷ்னல் அவார்டு கண்டிப்பாக இதுக்கு அவங்களுக்கு ஆகணும். எனக்கு தெரியாது, ஆகணும் அவங்களுக்கு. பார்வதியும் சரி, அவங்களோட ஆக்டிங்கும் சரி பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு. ரெண்டு பேரோட ஆக்டிங்கும். ஏன்னா அது ரொம்ப சின்ன கதை. உங்களை ரொம்ப அப்படியே என்கேஜ் பண்ணி ரொம்ப ஸ்க்ரீன் பிளேல ஆச்சா பூச்சான்னு கதை சொல்லி ரொம்ப த்ரில்லர் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஒரு மெல்லிசான ஒரு கதைக்குள்ள ஒரு எமோஷன் தான், ஒரு ரெண்டு பேரோட எமோஷன் தான் இது மொத்த கதையுமே. இன்டர்வல் பிளாக்கை பற்றி எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, இவ்வளோ வருஷமா எத்தனையோ படம் பார்த்துட்டு இருக்கேன், இன்டர்வெல்ல ஆடியன்ஸ் கை தட்டி நான் பார்த்ததே கிடையாது. இந்த படத்துல தான் நான் பார்த்தேன். சரியான இன்டர்வல் பிளாக். ஆனா ரொம்ப சிம்பிளான ஒரு இன்டர்வல் பிளாக், ஆனா ரொம்ப தாக்கம் கொடுத்துச்சு எனக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு இன்டர்வல் பிளாக் அது. அதுக்கு ஆடியன்ஸ் கை தட்டி ரொம்ப ரசிச்சாங்க. கதையை பத்தி டீட்டெயிலா பேசணும் அப்படின்னா இது ஸ்பாய்லர் அலர்ட்.
ஸோ அதனால் படம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ இதுக்கப்புறமா பாருங்கள். இல்லை எனக்கு கதை தெரிஞ்சாலும் பெரிய ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க தாராளமாக பாருங்கள். இந்த கதையே வந்து என்னென்னா, பார்வதியை வந்து அவங்க ஆல்ரெடி ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோர்ஸ் பண்ணி வேற ஒரு கல்யாணம் பண்ண வச்சிடுறாங்க. இருந்தாலும் அந்த எக்ஸ் லவரோடையே கூட இருக்காங்க. கூட இருந்து ஒரு நாள் அவங்க செக்ஸ் வச்சுக்கும் போது பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் என்னன்னா வந்து ஊர்வசி மேமுக்கு இது தெரிஞ்சிருது. அதாவது இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருது. ஸோ இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தன்னோட பையனோட இருந்து தான் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்பிடுறாங்க. ஸோ இதை வெளியே சொல்ல முடியாம, நான் இல்லை இது உங்க பையனோட குழந்தை இல்லை, இது நான் வேற என்னோட எக்ஸ் லவரோட குழந்தை அப்படின்றத சொல்ல முடியாம எப்படி தவிக்கிறாங்க அப்படின்றது தான் இதோட மெயின் கருவே. ஸோ இதுல என்னன்னா 2 பேர் மேலேயும் ஒரு மிஸ்டேக் இருக்கும். ஊர்வசி மேம் மேலே என்ன ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குன்னா வந்து அவரோட பையனுக்கு வந்து மண்டையில் வந்து டியூமர் இருக்கும். ஸோ அதை வந்து என்னன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது என்னன்னா அவங்க அம்மாவுக்கு தெரியும், அதாவது பார்வதியோட அம்மாவுக்கு தெரியும் அவர் பையனுக்கு வந்து டியூமர் இருக்கு அப்படின்றது. பட் என்னன்னா சரியாயிரும், ஃபியூச்சர்ல சரியாயிரும், நல்ல குடும்பமா இருக்கு, அதனால வந்து நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமலே இருந்திருப்பாங்க. ஆனா ஊர்வசி மேம் என்னன்னா பார்வதி கிட்ட இருந்து மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. படம் ஃபுல்லாவே சொல்லவே மாட்டாங்க, மறைச்சிட்டே இருப்பாங்க. இது என்னன்னா ரொம்ப லேட்டா தான் பார்வதிக்கு தெரியும். அதாவது கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரும்போது தான் பார்வதிக்கு தெரியும். அப்ப அவங்க ரொம்ப உடஞ்சு போயிருவாங்க. என்னடா இது, என்னை யாருமே கிட்ட சொல்லவே இல்லை, அப்ப என்ன வந்து ஒருத்தர் சாவ போறாருன்னு தெரிஞ்சு என்ன இந்த குடும்பத்தில் தள்ளிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கோவம் இருக்கும். அந்த ஒரு எமோஷன் மட்டும் எனக்கு வந்து ரொம்ப டூ லேட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவங்க பண்ண தப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதாவது இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, ஆனா வேற ஒரு அஃபேர்ல இருந்து தான் இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இந்த விஷயம், அதாவது இவருக்கு டியூமர்ல இருக்கு, அதை எல்லாருமே மறைச்சிட்டாங்கன்ற இந்த எமோஷன் வந்து மேபி கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் எமோஷனலா பார்வதி கேரக்டரோட நம்ம கனெக்ட் ஆயிருக்க முடிஞ்சிருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஒரு படமா கிளைமேக்ஸோட ரைட்டிங் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான ரைட்டிங். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அழகா இருந்துச்சு. அதாவது சில படம் மட்டும்தான் ஒரு விஷயம் பண்ணும், என்னன்னா நம்மளை தேட்டர் விட்டு வெளியே போகும்போது தொண்டை வந்து ஒரு மாதிரி கவும், அப்படியே வந்து நம்மளை வந்து ஏதோ நம்மளை யாரோ வச்சு கத்தி வச்சு தொண்டையில குத்துனாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒன்று பண்ணும். ஒரு எமோஷ்னலான செம எமோஷ்னலான ஒரு ஃபிலிம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தேம்பி அழுதுட்டீங்கன்னா ஓகே, ஆனால் நீங்க அழுவ முடியாம தொண்டையில போய் ஒன்று கட்டும் பாருங்க, அது வந்து இந்த படம் என்ன பண்ணுச்சு. கிளைமேக்ஸ்ல எஸ்பெஷலி அது நடந்துச்சு. ரொம்ப பிரில்லியண்டான ஒரு படம், ரொம்ப 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 பிரில்லியண்டான ஒரு படம். எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிரில்லியண்டா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபிலையா இருக்கட்டும், எடிட்டிங்லயா இருக்கட்டும், மியூசிக் கம்போசிஷன்லயா இருக்கட்டும், டைரக்ஷன்லயா இருக்கட்டும், காஸ்டிங் பண்ண விதத்துல இருக்கட்டும், எல்லா விதத்திலயுமே எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்துச்சு படம். எனக்கு தெரிஞ்சு இதை விட இந்த படத்தை நல்லா எடுத்திருக்க முடியுமா, நல்லா சொல்லியிருக்க முடியுமா, நல்லா எடுத்திருக்க முடியுமான்றதை விட இதை விட இந்த கதையை நல்லா சொல்லியிருக்க முடியுமானா எனக்கு தெரியல. ஸோ அதனால கண்டிப்பா எல்லாருமே இந்த படத்தை பாருங்க. ரொம்ப கம்மி ஷோஸ் தான் இருக்கு, ஏன்னு தெரியல, ரொம்ப கம்மி ஷோஸ் தான் இருக்கு. நிறைய தியேட்டர்ஸ்ல இல்ல, நிறைய தியேட்டர்ஸ்ல கம்மி தியேட்டர்ஸ்ல கம்மி ஷோஸ் தான் இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் அதாவது இன்க்ரீஸ் பண்ணணும். நிறைய பேர் இதை போய் பார்க்கணும். நிறைய பேர் வந்து ஓடிடிக்காக வெயிட் பண்ணாம தயவுசெய்து தியேட்டர்ல போய் இதை பார்க்கணும். அப்படி இல்லை என்னால் தியேட்டர்ல பார்க்க முடியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஓடிடியில் வந்து பாருங்க. ஊர்வசி மேம்காகவும் பார்வதிக்காகவும் அந்த டைரக்டருக்காகவும் அவங்க சொன்ன கதைக்காகவும் இந்த படம் கண்டிப்பா எல்லாருமே போய் பார்க்கணும். கமெண்ட்ல வேற என்ன படம் பார்க்கணும், வேற என்ன சாப்பிடணும், வேற எங்க போகணும் அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா தாராளமா நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கும். கமெண்ட்லயும் சொல்லுங்க, எங்க இன்ஸ்டா ஹேண்டல்லையும் போடுறோம், அதுலயும் டிஎம் பண்ணுங்க, அதுலயும் நாங்க ரிப்ளை பண்ண ரெடி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.